நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை இன்னும் நமக்கு சலித்து போகாமல் இருக்க ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். யாரேனும் ஒருவரை நீங்கள் அளவு கடந்து நேசித்துக் கொண்டிருப்பதும் யாரேனும் ஒருவர் உங்களை அளவு கடந்து நேசித்துக் கொண்டிருப்பதும் தான். இருக்கும் வரை நம்மை நேசிப்பவர்களை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். கிடைக்கும் போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும் போது பழைய மாதிரி அதே அன்புடன் கிடைப்பதில்லை. உங்களுக்கு அன்பானவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை. யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். உண்மையான அன்பு கொண்டவர்கள் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார்கள். ஒருவர் நம்முடைய உறவு தேவையில்லை என்று முடிவெடுத்த பிறகு அவரை பற்றி எந்த யோசனைக்கும் முக்கியத்துவம் அளிக்காதீர்கள். அது நம்முடைய நலனைத்தான் பெரிதும் பாதிக்கும். அடக்கி ஆள நினைக்கும் ஒரு ஆணை எந்த பெண்ணும் விரும்புவதில்லை. அன்பால் ஆள நினைக்கும் ஒரு ஆணிடம் எல்லாவற்றிலும் அடங்கி போக எந்த பெண்ணும் மறுப்பதில்லை. ஏதாவது தேவை என்றால் மட்டும் உங்களுடைய நினைவு ஒருவருக்கு வருகிறது என்றால் உங்களை விட ஏமாளி அவர்களுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நல்லவன் கெட்டவன் என்று இங்கு யாரும் இல்லை. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் வரை நீ நல்லவன், பிடிக்கவில்லை என்றால் நீ அவர்களுக்கு கெட்டவன். ஒருவர் உனக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அதற்கான பலனை நிச்சயம் அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண் முன்னே நிகழும். நாம் உறவென்று சொல்கிறவர்கள் எல்லோரும் நம் உறவாக ஆக முடியாது. நம் உணர்வை புரிந்து கொள்பவர்களே நம்முடைய உண்மையான உறவுகள். உங்கள் மகிழ்ச்சி உங்களை பொறுத்தது. அதை வேறு யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். சில நேரம் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அதை கண்டு நிச்சயம் அந்த இறைவனே மனம் மகிழ்வார். உங்களை காயப்படுத்தியவர்களை பழி வாங்குவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். காயப்படுத்தியவர்களை இறுதியில் அவர்களின் சொந்த கர்மாவை பார்த்து கொள்ளும். ஒரு பிரச்சனைக்கு உங்களால் தீர்வு காண முடியவில்லை என்றால் அது தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழப்பமான இடத்தில் தெளிவாக பேசுங்கள். பிரச்சனையான நேரத்தில் தீர்வுகளை பற்றி பேசுங்கள். வருத்தமான சூழலில் ஆறுதலாக பேசுங்கள். மன அழுத்தம் உள்ளவர்களிடம் உற்சாகமாக பேசுங்கள். வேறு எதையும் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள். மனதுக்குள் தேவையற்ற குப்பைகள் சேர்வதை தவிர்த்தால் முகத்தில் புன்னகை தானாக வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் அழுபவர்களையும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவர்களையும் ஒரே அடியாக வெறுத்து விடாதீர்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். உங்களின் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையை அல்ல. ஒருவரை அவமானப்படுத்தியதால் நீங்கள் உயர்ந்து விட்டதாக நினைக்காதீர்கள். உங்கள் தரம் கீழானது என்பதை நீங்களே நிரூபித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். உன்னை யாருடனும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது ஒருபோதும் சாத்தியமாகாது. இறங்கும் நேரத்தில் கிடைக்கும் ஜன்னலோர இருக்கையை போலத்தான் வாழ்க்கையும். வறுமையை வென்று முடிக்கும் போது இளமை காலமும் சேர்ந்தே முடிந்து விடுகிறது. உங்கள் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்வில் நீங்கள் காணும் மற்ற அனைத்தும் உங்களுக்கு அழகாக தெரியும். நம்மை விட வயதில் மூத்தவரோ இளையவரோ நம்பிக்கையான ஒருவர் எப்போதும் நம்மோடு இருந்தால் போதும். வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து கடந்து செல்லலாம். துவங்கும் போது துயரத்தை பார்க்காதே, லட்சியத்தை மட்டும் பார். திரும்பும் போது லட்சியத்தை மட்டும் பார்க்காதே, கடந்து வந்த வழிகளையும் மட்டும் பார். எல்லா மனிதனுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. அது பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பது, அல்லது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாமல் எதையாவது பேசிவிடுவது. 1000 அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஆபத்தானது ஒரு அடி முட்டாளுடன் மோதுவது. இதை எப்போதும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். உன் நண்பன் வெற்றி பெறும் போது அவன் என் நண்பன் என்று கூறி பெருமை கொள். உன் நண்பன் தோல்வி அடையும் போது நான் உன் நண்பன் என்று கூறி அருகில் நில். மற்றவர்களின் மனங்களை வருந்தி அதில் மகிழ்ச்சி கொள்கின்ற ஒருவன் பிறகு தினம் தினம் வருந்தி நிம்மதியின்றி அலைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒருபோதும் யாருடைய மனமும் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள். வாழ்க்கை கண் சிமிட்டும் நேரத்தை
விட விரைவானது. நீங்கள் திரும்பி பார்க்கும் போது பல வருடங்கள் ஒரே நாளில் கடந்து விட்டதாக தோன்றும். எது ஒன்றையும் அனுபவிக்க தவறிவிட்டு பின்னாளில் வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. செய்த குற்றத்தை செய்யவில்லை என்று ஒருபோதும் சாதிக்காதே. ஒரு நாள் செய்யாத குற்றத்திற்காக கடுமையாக தண்டிக்கப்படுவாய்.